على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ لَا تَسْفِكُونَ دِمَاءَكُمْ وَلَا تُخْرِجُونَ أَنفُسَكُمْ مِنْ دِيَارِكُمْ ثُمَّ أَقْرَرْتُمْ وَأَنْتُمْ تَشْهَدُونَ صدق الله العلي العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நேற்று நாம் பார்த்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருந்தது, அவர்களிடத்தில் உடன்படிக்கை எடுக்கப்பட்டது. ஒன்று, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறொன்றையும் வணங்காதீர்கள். பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். மக்களிடம் அழகியதை கூறுங்கள். தொழுகையை நிலைநிறுத்துங்கள். ஜகாத்தை கொடுங்கள். இன்று இஸ்ரவேலர்களுடைய சந்ததிகளிடம் உறுதிமொழியை நாம் வாங்கிய சமயத்தை நினைவு கூறுங்கள். பிறகு உங்களில் குறைவானவர்களை தவிர மற்றவர்கள் இந்த உறுதிமொழியில் இருந்து திரும்பிவிட்டீர்கள். நீங்களோ புறக்கணிப்பாளர்களாக ஆகிவிட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் ஒன்றை குறிப்பிட்டு சொல்கின்றான். அதே தொடர்ச்சியில் அல்லாஹ் அடுத்து ஒன்றை சொல்கின்றான். وَإِذْ أَخَذْنَا மீசாகக்கும், உங்களிடத்தில் உறுதிமொழி வாங்கிய சமயத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். எப்படி? லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும், உங்களின் இரத்தங்களை நீங்கள் ஓட்டாதீர்கள் என்பதாக உடன்படிக்கையை நாம் எடுத்தோம். வலா துக்ரிஜூன அன்ஃபுஸக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய இல்லங்களில் இருந்து உங்களுடைய மக்களை நீங்கள் வெளியேற்றாதீர்கள் என்பதாக உடன்படிக்கை எடுத்தோம். ரெண்டு விஷயங்களை அல்லாஹ் தஆலா இங்கு சுட்டி காட்டுகின்றான். ஒன்று, உங்களுடைய இரத்தங்களை நீங்கள் ஓட்டாதீர்கள் என்றான். உங்களுக்குள்ள நீங்க சண்டை போடாதீங்க. உங்களுடைய சகோதரர்களாக, உங்கள் உடன் பிறந்தவர்கள், உடன் பிறந்தீர்கள், சகோதரிகள், இவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், அடித்துக் கொள்ளாதீர்கள். இன்னைக்கு பெரும்பான்மையாக இன்றும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். குழந்தைகள் இருக்கும் பொழுது நல்ல முறையில் இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்த பொழுதும் அவர்கள் அண்ணன் தம்பியாக இருப்பார்கள். திருமணத்திற்கு பின்னால் பங்காளிகளாக மாறுவார்கள். தன்னுடைய பெற்றோர்கள் சொத்துக்கள் சுகங்கள் சேர்த்து வைத்திருந்தால் அதற்கு பின்னால், அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் எதிரிகளாகவே இவர்கள் போய்விடுவார்கள். எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் ஏற்படுகின்றது? ஒருவர் மற்றவரை வீழ்த்துவது எப்படி? அவரை மொத்தத்துக்கு முடிச்சு கட்டணும். அண்ணன் தம்பியையோ அல்லது தம்பி அண்ணனையோ, அக்கா தங்கையையோ அல்லது தங்கை அக்காவையோ அல்லது அண்ணன் தங்கையையோ, ஏதோ ஒரு உறவுகளில் இருக்கக்கூடிய இந்த இரத்த சொந்தங்களை இவர்கள் அடித்துக் கொள்கின்றார்கள், வெட்டிக் கொள்கின்றார்கள், கொலை செய்கின்றார்கள். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் ஒன்று பொருளாதாரத்தின் ரீதியில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள். தான் பெற்ற குழந்தையை, தன்னுடைய சகோதரி பெற்ற குழந்தையை இரண்டாம் தாரமாக வந்த பொழுது அந்த குழந்தையும் கொண்ட காலம்தானே இது. சமீபத்தில் நம்ம பார்த்தோம்ல, குழந்தைய காண அப்படின்னு பார்க்கும் பொழுது
தேடி பார்க்கிறாங்க. அந்த பெண்மணியும் தேடிக்கொண்டு இருக்கின்றால். கடைசியில பார்த்தா கிணத்துல கிடக்குது அந்த குழந்தை. வீட்டில் இருக்கக்கூடிய கேணியில் விசாரணையின் போது இரண்டாவது தெரியுது, இந்த அத்தையாக, அதாவது சித்தியாக வரப்பட்ட பெண்மணி கொலை செய்திருக்கின்றார். இரண்டாம் தானமாக முதல்ல இந்த மனைவி இறந்துட்டாங்க. தங்கச்சியை கல்யாணம் முடிக்கிறாரு. அக்காலுக்கு பிறந்த குழந்தையை தனக்கு குழந்தை இல்லாமல் ஆகிவிடுமோ என்பதற்குரிய ஒன்றின் மூலியமாக பாசங்கள் இல்லாமல் போய்விடும் என்று இந்த குழந்தை கொன்றார். அப்ப இதெல்லாம் இவர்களுடைய இரத்தங்களை ஓட்டக்கூடியது. இதை நீங்கள் செய்யாதீர்கள். உங்களுடைய வீடுகளில் இருந்து, உங்களுடைய இல்லங்களில் இருந்து, உங்களை நீங்க வரட்டாதீர்கள்னா உங்களுடைய பெற்றோர்களை, உங்களுடைய சகோதரர்களை, உங்களுடைய சகோதரிகளை வரட்டுறது. வந்தன என்ன செய்வாரு? சொத்தை பாகம் பிரிக்கிறாப்புல பிரிப்பாரு. நல்லா இருக்க பொருளை நல்லா தனக்கு எடுத்துக்கிட்டு ஒண்ணுக்கு உதவாத பொருள் அடுத்த தன்னுடைய சகோதரர்களுக்கு பிரிச்சு விடுவாரு, அல்லது தன்னுடைய சகோதரிகளுக்கு பிரிச்சு விடுவாங்க. இப்ப லாஸ்ட் என்ன செய்யறது? வீட்டை விட்டு வீடு எனக்கு சொன்னா நீங்க எல்லாம் வெளியே போ, விரட்டி விட்டுறது. இப்படி உள்ள சூழ்நிலைகள் செய்வது நீங்க நிறைய நடந்திருக்கு. சகோதரர்களை விரட்டக்கூடிய அளவிற்கு இவரிடத்தில் கொஞ்சம் பொருளாதாரமும் தாட்டியும் இருந்தால், தெம்பும் திராணியும் இருக்கக்கூடிய சமயங்களில் இவர் தன்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளையும் விரட்டுகின்றார்கள். இந்த சூழ்நிலைகள் அவங்க எந்த செஞ்சாங்க. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அதை செய்யாதீர்கள். சும்ம பிறகு அக்ரல்தும் வஅன்தும் தஷ்ஹதூன், நீங்கள் உறுதிப்படுத்திவிட்டு சாட்சியனாக இருந்தீர்கள். இதுக்கெல்லாம் நாங்க செய்வோம், இதெல்லாம் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாட்சியனாக இருந்து அதை உறுதிப்படுத்தினீர்கள். நாங்களே சாட்சி, இதுக்கு வேற யாரும் இல்லை என்பதாக சாட்சிகளாக இருந்து உறுதிப்படுத்தி விட்டதற்கு பின்னால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அடுத்த ஒரு வசனங்களில் நீண்ட ஒரு உரையாக சொல்லி காட்டுகின்றான். அதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போமாக. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்பாக்கியங்களை வல்லல்லாஹ் அனைவருக்கும் தந்தால் உருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.